குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவளோட வீட்டை அடிச்சு உடைங்கடா. காணாமல் போன சிறுவன், இளம்பெண் கொடுத்த அதிர்ச்சி வாக்கு மூலம். போர்க்களமான பல்லவாடா கிராமம், அதிரும் குமிடி பூண்டி. திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டிக்கு அருகே அமைந்துள்ளது பல்லவாடா ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். 35 வயது மதிக்கத்தக்க இவர் அங்குள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். சுரேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிந்துமதி என்ற பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். 8 வயதான அனீஷ் அங்குள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். சுரேஷ் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்த குடும்பம் தங்களுடைய மகனுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இத்தகைய சூழலில்தான் இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தனர். எப்போதும் துருதுருவென இருக்கும் சிறுவன் அனீஷ் கடந்த 16ஆம் தேதியன்று தனது வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமல் போய் உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் அனீஷை கிராமத்தில் பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் பதட்டமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து பாதிரிவேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குழந்தை காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுவன் அனீஷை யாராவது கடத்தினார்களா அல்லது முன் விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர். ஆனால் இந்த விவகாரத்தில் 24 மணி நேரம் ஆகியும் போலீசார் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே வேளையில் தனது மகனை பறிகொடுத்த பெற்றோர் சோகத்திலேயே அன்றைய இரவை கடந்து வந்தனர். இதற்கிடையில் காணாமல் போன சிறுவன் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் உறவினர்கள் ஆத்திரமடைந்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிறுவன் காணாமல் போன நிலையில் போலீசார் சிறுவனை மீட்பதில் அலட்சியம் காட்டுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து குமிடிப்பூண்டி காவல் சரக எல்லைக்கு உட்பட்ட பாதிரிவேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இத்தகைய சூழலில் போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரேகா என்பவர்தான் காணாமல் போன சிறுவனை கடைசியாக அழைத்து சென்றார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரேகாவை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஆரம்பத்தில் போலீசாரின் விசாரணையிலிருந்து தப்ப முயற்சித்த ரேகா ஒரு கட்டத்தில் போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பல்வேறு உண்மைகளை கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் ரேகா மற்றொரு நபருடன் சேர்ந்து அனீஷை அடித்து கொலை செய்து மூட்டையில் கட்டி ஆந்திர மாநிலம் வரதயாபாளையம் அருகே ஒரு முட்புதரில் வீசியது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது. இதையடுத்து ஆரம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து வரதயாபாளையம் பகுதியில் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது அங்குள்ள காட்டு பகுதியில் அந்த பச்சிளம் சிறுவன் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. ஒரு கணம் இந்த தகவலை தெரிந்து கொண்ட பல்லவாடா கிராமம் போர்க்களமாக மாறியது. சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவரது பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். தொடர்ந்து இதற்கெல்லாம் காரணமாக ரேகாவின் வீட்டை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காலாஸ்திரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு கொலை வழக்காக மாறியதால் கொலையாளி ரேகாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணத்துக்காக இந்த கொலை நடந்ததா அல்லது முன் விரோதம் காரணமாக இதில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வருகின்றனர். தற்போது குமிடிப்பூண்டி பகுதியில் 8 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
என்ன பண்ண போற குழந்தை சேர்த்து குழந்தைய பூச வைக்கல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.